ஆண்டி, காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? ஐயோ, உடம்பு என்ன இவ்வளோ சூடா இருக்குது? ஏன் எனக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணல நீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுதாம்மா சரி, உடம்பு நல்லா தான் இருக்கு, வெறும் லேசா ஜுரம் அவ்வளோதான். நீயும் ஜகன் இல்லாதது வீடு வெறிச்சுன்னு இருக்குமா. அதுதானே ஆண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன். அங்கிளோ வேலை வேலைன்னு பிஸியா வெளியில இருக்காரு. நீங்களும் இங்க தனியா, அதுவும் இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கு எங்க கூட வந்து இருக்கலாம்ல. அது முடியாது. எப்படி இருந்தாலும் அவர் இங்கதான் வருவார். நான் அவரை விட்டுட்டு போக முடியாது. ஐயோ, என்ன ஆண்டி நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சொல்ற பேச்சே ஏன் கேட்கறதே கிடையாது நீங்க. இன்னும் ஏதோ சவுண்ட் கேட்கணும்ல. என்னாச்சு, நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? தைரியமா இருங்க ஆண்டி. நீங்க வந்துட்டே இருக்காருமா அவரும். இந்த பாரு, உன்னை பார்த்ததுல எனக்கு பாதி ஜுரம் போயிடுச்சுமா. அம்மா, ஜகன் வரேன்னு சொன்னானாம்மா. ஜகன் இங்கதான் ஆண்டி, இப்ப சீக்கிரத்துல வந்துருவான். ஏதோ இம்பார்ட்டன்டான கிளையண்ட் மீட்டிங்னு சொன்னான். கண்டிப்பா வந்துருவான் அவன். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நாயுடுவா, வாங்க உள்ள வாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேம்மா. ஆனா நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க. வேணா நான் டாக்டரை கூப்பிட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் நாயுடு. அதான் மீனா பார்த்துக்குவாள். நான் தனியா இருந்தா தானே கவலைப்படுவேன். ஆமாம்மா, ஏம்மா நீங்க இங்க தனியா இருக்கீங்க? அதான் ஜெகன் தம்பி அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காருல்ல, நீங்க இவங்க வீட்டுல போய் தங்கலாமே. சரியா சொன்னீங்க நாயுடு அங்கிள். அதை தான் நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. நானும் அவகிட்ட இப்போதான் அதை சொல்லி முடிச்சேன் தெரியுமா. இந்த பாருப்பா, அவரு ராத்திரி 12 மணி ஆனாலும் என் முகத்துல முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு பேசிட்டு தான்ப்பா படுப்பார். காலையிலேயே என் முகத்துல தான் முதல்ல முடிப்பார். அவரை விட்டுட்டு நான் எங்கேயும் வர முடியாது. ஒரு நாளைக்கு கூட இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். நாயுடு அங்கிள், இந்த விஷயத்துல நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போறது இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டியை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. எனக்கு கார் வரைக்கும் போற வேலை இருக்கு. ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்டும் ஒரு பாக்ஸும் எடுத்துட்டு வரோம். ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறீங்களா? இருமா, நீங்க அவங்க கூட இருங்கம்மா. கொடுங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். கார் கீ கொடுங்கம்மா. இல்ல, அதுக்கு இல்ல, டியூட்டியில இருக்க போலீஸ வீட்டு வேலை வாங்கினேன்னு அங்கிள் என்கிட்ட பயங்கரமா கோச்சிப்பாரு. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். இல்லம்மா, நான் டியூட்டி எல்லாம் இன்னைக்கு முடிச்சிட்டேன். போகும்போது அப்படியே சாரை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கவலையே படாதம்மா, கொடுமா, நான் போய் எடுத்துன்னு வரேன். மீனா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சரிம்மா, ஆனால் அது என்னம்மா பாக்ஸு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, வீடு காலி பண்ணிட்டு போகும்போது உங்களோட பழைய நாவல்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் போர் அடிக்கும் போது படித்தா உங்களுக்கு பொழுதாவது போகும்ல, அதுக்கு தான். தேங்க்ஸ். இதை எங்கம்மா வைக்கிறது? அது அந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டை நீங்கள் டைனிங் டேபிள்லையும், சரிம்மா, அந்த பாக்ஸ் அங்கிளோட ஸ்டடி ரூமில் வச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸ் நாயுடு. சரிம்மா, இந்தம்மா ஹோங்கி. அம்மா, அம்மா, என்னம்மா ஆச்சு? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு உனக்கு? சொல்லவே மாட்டியா? உன்னை பார்த்ததுல எல்லா ஜுரமும் பறந்து போயிடுச்சுப்பா. மீனா மீனா மீனா, இங்கே வாங்கி ஒரு கப் டீ போட்டு எடுத்துக்கலாம். டயர்டாக வந்திருக்காங்க. உட்காருவா. என்னாச்சு? உன்னை பார்க்கணும் போல இருந்ததா, பார்த்துட்டேன்டா. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாருடா அது? யார் நீங்க? அப்பா வீட்டில் இல்லை. உங்களுக்கு யாரா? சாரை நான் பார்க்குவார். நான் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். வாட்? எங்கள் இந்த வீட்டை சர்ச் பண்ண வாரண்ட் இருக்கு. Mr. Jagan, we got to search your house. What? என்ன சார் இது? என்னது இது? ஆமா, யாரோட வீடு உங்களுக்கு தெரியுமா? மரியாதையா பேசுங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நான் கொஞ்சம் சௌத்ரி சாரை பார்க்கறதுக்கு வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு எங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுவும் ஒரு டிஐஜி, அவர் வீட்டை சர்ச் பண்ணோன்னா எவ்வளோ பர்மிஷன் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சௌத்ரி சாருக்கு நல்லாவே தெரியும். இது மேலெடுத்து உத்தரவு. நாங்கள் எங்கள் கடமையை தான் செய்யணும். ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் யுவர் கோஆபரேஷன். வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? என்ன நடக்குதுங்க? பா, எஸ், யூ ஆர் சேயிங் யூ ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ்.
ஏதோ ஆன்டி கரப்ஷன் சொல்றாங்க. என்னன்னு பாருங்க. doesn't make any sense. சார், நீங்க நம்பர் தகுந்த ஆதாரங்கள் நீங்க லஞ்சம் வாங்கினதே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல அந்த மணி பண்டில் இருக்குங்கிற தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. So we need to search your house. நோ ப்ராப்ளம். ஆல்ரைட், கோ அண்ட் டு யுவர் ஜாப். பாருங்க, ஐ அம் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங். எனக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாயுடு, டேக் இம் இன், லெட் ஹிம் சர்ச். போங்க. வாங்க சார். என்னங்க என்னங்க இது சோதனை? உங்க போலீஸே உங்க மேல சந்தேகப்படுறாங்க. லக்ஷ்மி, காம் டவுன். ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது எங்களை மாதிரி ஒரு தனி போலீஸ் படை. ஓகே, யார் மேலேயாவது குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கினாங்கன்னு வந்துச்சுன்னா அவங்க போய் அவங்கள என்கொயரி பண்ணுறதுக்கும் அவங்கள சர்ச் பண்ணுறதுக்கும் அவங்க வீட்டை போய் சோதனை போடுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. நம்ம தான் எதுவும் தப்பே பண்ணலையே, நாம ஏன் கவலைப்படணும்? காம் டவுன். வரட்டும் சார், எஸ். ஸ்டடி ரூம்ல பெட்டிக்குள்ள இருந்தது இந்த வண்டு. இதுல இருக்கிற நோட் நம்பர் எங்க கிட்ட இருக்க டிப் ஆஃப் நம்பரோட மேட்ச் ஆகும். காட்டுங்க. கலையரசு, விளையாட்ட ஆரம்பிச்சிட்டியா? குட். பாருங்க, என் மேல என்ன சார்ஜ்னு சொல்ல முடியுமா? சீஃப் மினிஸ்டர் ரேலியை செக்யூரிட்டி பிரீச் பண்ண நீங்க லஞ்சம் வாங்கினதா எங்களுக்கு தகவல். சார், இட்ஸ் a trap. இது போலி. ஆமா, வீட்டுக்குள்ள வரும்போது எம்டி ஹேண்டடா தான் வந்தேன்னு நீங்க எங்கேயாவது லாக் பண்ணீங்களா சார்? ஏன் இந்த பணத்தை நீங்களே கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு இவர் மேல பழி போட ட்ரை பண்ணிருக்கலாம்? இது பாருங்க, ஐ அம் a lawyer. இப்போ எங்க அப்பா எனக்கு கிளையண்ட். I'm going to represent him. Calm down, ஜெகன். calm down. டேய், அவங்க வேலையை அவங்க செய்யறாங்கடா. அந்த அதிகாரிகளை எனக்கு நல்லா தெரியும். Let them do their job. Officer, what next? I'm ready to go with you. But before that, allow me to go and change and call my superior officer, okay? சார் என்ன? அது அவரோட பணம் இல்லை சார். What? அது என்னோட பணம் சார். ஆமாம்மா, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நான் தான் சௌத்ரி சார் பேரை சொல்லி இந்த பணத்தை லஞ்சமா வாங்கிட்டேன். என் வீட்டில் வச்சிருந்தா அது சேஃப்டி இல்லையேன்னு தான் மீனாம்மா பெட்டிக்குள்ள அதை வச்சேன். இங்கேயும் ரைடு வரும்னு எனக்கு தெரியல சார். நான் பண்ண தப்புக்காக சார் அரெஸ்ட் பண்றது எனக்கு மனசுக்கு பிடிக்கல. அதான் உண்மையை சொல்லிட்டேன். நாயுடு, நீங்களா போய் டேய் நாயுடு, நீ என்னோட நிழல் மாதிரி இருந்தவன்டா இத்தனை வருஷமும். You are like my shadow. உன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. நீயே நான் நேர்மை இல்லாதவன்னு சொன்னா கூட என்னால நம்ப முடியாதுடா. டேய், உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? சார், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் சார். ஒரு குடும்பஸ்தன். உங்களுக்கே தெரியும், எனக்கு ஒரு சீக்காளி பொண்டாட்டி. சதா சொல்வ காலம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போயிட்டே இருந்தது சார். பத்தாக்குறைக்கு என் பையன் வேற வெளிநாட்டில் படிக்கிறான். ஒருத்தர் சம்பளத்துல சமாளிக்க முடியல சார். பலவீனப்பட்டு போயிட்டேன். லஞ்சம் வாங்கிட்டேன் சார். அது அப்படியே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு எழுதி தர முடியுமா? நிச்சயமா, என்னை அழைச்சிட்டு போங்க. ஐயா, அம்மா, நான் வரேன். இல்ல, நான் போறேன். ஜெகன் வரேன் சார். எப்ப பாதி சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு நாளாவது என்ன போலீஸ் யூனிஃபார்ம்ல இல்லாம பார்க்கணும்னு. இனிமே நான் வாழ்நாள் பூரா இந்த காக்கி சட்டை போடவே முடியாது. மீனாம்மா, ஐயாவையும் அம்மாவையும் நல்லபடியா பார்த்துக்குமா. நான் வரேம்மா, நான் வரேன். அப்பா, உலகத்துல எல்லாருக்கும் ஒரு டிப்பிங் பாயிண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க மட்டும் தான் விதி விலக்க போறீங்க. இல்லடா ஜெகன், இதுல ஏதோ சதி நடந்திருக்குடா. நாயுடு அப்பேற்பட்டவன் இல்லடா, அவனுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இப்படி சொன்னான்னு தான் எனக்கு புரியல. ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் சூன். சரி, சார். வாங்க மிஸ்டர் சௌத்ரி. எஸ் சார். தேங்க் யூ ஃபார் கமிங் ஃபார் த மந்த்லி ரிவ்யூ. இது ஒரு சாதாரண டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ இல்லை. இது நம்ம கிரிட்டிக்கல் மிஷனோட ஃபைனல் ரிவ்யூ. எஸ் சார். சார், ஆக்சுவலாக யூ நோ சம்திங்.
இல்லை, அதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். சொல்லுங்க. அதாவது உங்களை பிரைமரி கேஸில் ஃப்ரேம் பண்ணது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். நம்ம இந்த மிஷனை இவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுக்கும் போதே உங்களை உங்கள் வேலையிலேருந்து தூக்கலான்னு என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? சார், நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் they kept on trying. Very rattle. Me? Rattle? Never, sir. Never. You know something? நான் rattle ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேம் ஆரம்பிச்சிடும்ல. சார், எங்கள் வீட்டில் அவங்க எடுத்த பணத்துக்கு நான் தான் எடுத்துன்னு ப்ரூஃப் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நான் யாருக்கிட்டையும் போகலை, யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை, ப்ரைப் வாங்கலை. அது எனக்கு கவலை இல்லை சார். என்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் அந்த நாயுடுவை நினச்சாங்க சார் கவலையாக இருக்கு. அந்த நாயுடு ஏன் இப்படி பழிய தம்மையில போட்டுக்கிட்டான்னு தான் சார் எனக்கு இன்னும் புரியல. அதுதான் சார் எனக்கு வேதனை. நாயுடு? எஸ், நாயுடு இன்னோசன்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் சார். சார், he has been like my shadow for years. என்னுடைய நிழல் மாதிரி இருந்தவன் சார். என் குடும்ப நண்பன் சார். சார், உங்களுக்கே தெரியும், நம்ம போலீஸ் இன்ஸ்டிக்ட் யாராவது ஒருத்தனை பார்த்தோம்னா அவன் மூஞ்சியை பார்த்தே சொல்லிடலாம் அவன் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் அவன் மூஞ்சியில் எந்த குற்றத்தையும் பார்க்கல சார். ஐ டென்ட் see any guilt in his face. ஆனால் அவன் எதையோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு தோணுது சார். ஐ நீட் சம் டைம் டு ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் இட். ஓகே let us get back to our critical mission. ஷூர். ஏன்னா இப்போ தான் அதை பற்றி பேசுன மாதிரி இருக்கு. We are at the final stage. Yes, sir. But you have done a great job. Thank you, sir. You know, in the last 6 yearsல நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்மால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஹப், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், எல்லாத்தையும் சோக் பண்ணிட்டீங்க. இதில் அந்த கலையரசி எம்எல்ஏ ரொம்ப டென்ஷனாக இருக்கான்னு நினைக்கிறேன். எஸ் சார். யூனோ, நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி அவன் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கான் சார். ஆக்சுவலி அக்கார்டிங் டு மை சோர்சஸ், வர வீக்கெண்ட் நம்ம சென்னை போர்ட்டில் ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் வருது சார். அவருடைய பிகஸ்ட் கேம்பிள் சார். அங்கே போனோம்னா அவனை பிடிச்சிடலாம் சார். ஆக்சுவலி நம்ம 6 இயர் வெயிட் பண்ணுற மொமெண்ட் வந்துருச்சு சார். லெட்ஸ் கோ கெட் இட். வெரி குட். அதாவது உங்கள் டிரான்சாக்ஷனால அவனுடைய இன்டர்நேஷனல் ஹேண்ட்லர்ஸ் எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. எஸ். அவங்களையும் கலையரசையும் மொத்தமாக தூக்க இதுதான் சரியான தருணம். நீங்கள் அந்த கன்சைன்மெண்ட்டை பிடிக்கும்போது மிடில் ஈஸ்டில் ராய் ஏஜென்ட்ஸு அந்த இன்டர்நேஷ்னல் ஹேண்ட்லர்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது போக நமக்கு நேஷனல் செக்யூரிட்டியும் தயாராக. Well said, sir. Actually, you know, sir, not only national raw agents, but also international agents, அவங்களாம் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க சார். You know, the mission success is to break the nexus between the drug mafia and the terrorist funding. This is not only a great victory for our state, but a great victory for our entire nation, sir. Excellent. Mr. Chaudhary. Yes, sir. We are at the final stage of our mission. Yes, sir. Simultaneous arrest across all international borders has to be initiated. அதனால சீக்கிரசியும் டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலையரசன் இதை மட்டும் மோப்பம் பிடிச்சிட்டான்னா உடனே அலர்ட் ஆகி ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுவோம். அதனால ரொம்ப we have to be careful. அப்படி ஆச்சுன்னா அந்த இன்டர்நேஷ்னல் லிங்க்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆகிடும். நம்ம 6 வருஷப்பட்ட கஷ்டம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகும். ரைட் சார். யூனோ சார், இப்போ இது வீக்கெண்டு சார், அதனால் கோர்ட்டு கிடையாது. பட் நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜ் இருக்காருல்ல பரந்தாம், அவர் இஸ் அவைலபிள். இட் இஸ் வெரி பாசிபிள் கலையரசு may go and get his anticipatory bail from them. So let us do one thing, sir. Let's call him and alert him. You trust him? Of course, sir. He has been my friend from childhood, a long time. I trust him fully, sir. You mind if I call him, sir? Go ahead, please. Thank you, sir. ஹலோ. டேய் பரந்தாமா. சொல்லுப்பா சௌத்ரி. டேய் ஒரு முக்கியமான விஷயம். சரி. இந்த வீக்கெண்டு யாராவது ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க வந்தாங்கன்னா என்டர்டெயின் பண்ணாத, ஓகே? சரி. பாரு, அவன் யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி, விஐபியாக இருந்தாலும் சரி, எந்த கும்பனாக இருந்தாலும் சரி, அலோவ் பண்ணாது, ஓகே? சரி, புரிஞ்சுதுப்பா. இந்த வீக்கெண்ட் யாருக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்காது. ஓகே, நீ கவலைப்படாத. டீடைல்ஸ் பட் பி கேர்ஃபுல், ஓகே? ஓகேப்பா, பாய். சார், இட்ஸ் டன். Excellent. Very good job. So let us go and catch them. Sure, sir. அதாவது இந்த மிஷனில் மட்டும் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா அது உங்கள் கேரியர்லேயே பெரிய ஹைலைட் ஆகும். அதே நேரம் இந்த மிஷன் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும். உங்கள் உயிருக்கு மட்டும் இல்லை, என் உயிருக்கும், இதில் இன்வால்வ் ஆன அத்தனை ஆஃபீஸர் உயிரையும் டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுணும். அதனால் சீக்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
Okay? Thank you, sir. Do your best for the mission. All the best. Yes, sir. Jai Hind. உடம்பு குணமாகிறதுக்கு மருந்து மட்டும் போராதுமா, மனசு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அண்ணா, இந்த வீட்டு மூச்சுன்னா அவர் டியூட்டி முடிச்சு வீட்டில் இருக்கும்போது தான் அது இங்கே இருக்கு. இப்பெல்லாம் வேலை ரொம்ப அதிகமாகி அவர் வீட்டில் இருக்கிற நேரமே குறைச்சு போதாதுக்கு மீனாவும் ஜகனும் வீட்டில் இல்லாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஆமாம்மா, சௌத்ரி ரிட்டையர் ஆனதான் இந்த வீட்டுக்கே கொஞ்சம் அமைதி வரும்னு நினைக்கிறேன். அடடா, மறந்தாமா? ஆமா, லட்சுமி எப்படி இருக்கா? லக்ஷ்மிக்கு ஜுரம் இல்லை, ஆ. ஆனால் மனசு தான் கொஞ்சம் வீக்காக இருக்கு. நீ கூட இருந்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, நீ எப்போ ரிட்டையர் ஆக போற? என்னடா கிரிமினல்ஸோட மோசமா இருக்கீங்க நீங்க. அவங்க தான் நான் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு காத்துட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் ஈகரா நான் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு காத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, மேஜர் கேஸ். அது முடிஞ்ச உடனே இந்த மந்த் எண்டு நான் ரிட்டையர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். போதுமா? அதுக்கு தான் என்ன காத்தால கூப்பிட்டு. மீனா எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். ஜெகன் வந்திருக்கானா? ஜெகன் இங்கே தான் அங்கிள் இருந்தார். நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்புனாரு. அப்படியா? அவசரமாக இருந்தார், ரொம்ப பதட்டமாகவும் இருந்தார். ஏதோ இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் மீட்டிங்னு நினைக்கிறேன். வந்துடுவார். ஆனால் உங்களை மாதிரியே அங்கிள் இந்த விஷயத்தில். லக்ஷ்மி, சொல்லுங்க. நான் போய் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிங்க. கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். அதனால இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல் மிஷன். சரிங்க. நான் தான் அதை ரன் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு நைட் போனேன்னா நாளைக்கு தான் வருவேன். சரி. நைட்டு சாப்பிட வர மாட்டேன். எனக்காக நீ வெயிட் பண்ண. ஓகே மீனாம்மா, நீ என்ன பண்ணுற? அப்படியே நைட்டு இங்கே தங்கி பாசிக்கிறியாம்மா? கண்டிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அடடே, நாயுடு அங்கேயே நிற்கிறீங்க, உள்ள வாங்க. நாயுடு, எப்படி அந்த வீட்டுக்கு வர துணிஞ்ச? நானும் சௌத்ரியும் உன்னை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா தானே பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு நேர்மை கட்ட நான் காரியத்தை செஞ்சுட்டு அதுவும் அந்த பணத்தை இந்த வீட்டிலேயே பதுக்க பார்த்துருக்க. சே, நன்றி கேட்டவனே. வேண்டாம். பரந்தாம சார், என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நேர்மை இல்லாதவன், அயோக்கியன், இப்படி நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். ஆனா நன்றி கெட்டவன் மட்டும் சொல்லிடாதீங்க சார். இந்த வீட்டு உப்ப 30 வருஷமா தின்னு வளர்ந்த உடம்பு சார் இது. இந்த வீட்டுக்கோ சௌத்ரி சாருக்கோ நான் ஒரு நாளும் நன்றி கெட்டவனா இருக்க மாட்டேன் சார். போதும். ஒரு பாவம் சஸ்பென்ஷன்ல இருக்காரு. கஷ்டத்துல இருக்கிறவங்கள மேல மேல கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ ஒருத்ததாமா, நீ ஒருத்தி தாமா என்ன சரியா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. என்ன சஸ்பென்ஷன் பண்ணிட்ட பிறகு சம்பளம் இல்லை, வீட்டு நிலைமை படு மோசம். அதான் சௌத்ரி சார்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, ஏன் லஞ்ச பணம் எல்லாம் தீர்ந்து போச்சோ? ஐயோ அண்ணா, விடுங்க அண்ணா, அவர் வரட்டும் பேசிக்கிட்டோம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என் ரூமுக்குள்ள யாராவது போனாங்களா? பாத்தியா? நான் இங்க தாங்க படுத்து கிடக்குறேன். நான் யாரையும் பார்க்கலீங்க. மீனா, நீ பாத்தியாமா? நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெகன் உள்ளே போனார் அங்கிள். ஆமா, அவன் வெளியில போகும்போது கையில ஏதாவது கொண்டு போனானா? பாத்தியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. ஆமாம் அங்கிள், அவர் போகும்போது ஒரு சில ஃபைல்ஸ் அவர் கையில் இருந்துச்சு. ரொம்ப அவசரமாக இருந்தார், சொல்லிக்காம கூட போயிட்டாரு. நினைச்சேன். சரி, என்ன விஷயம் அங்கிள்? ஏன்னா என் ரூம்ல லாக்கர்ல இருந்த இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட், சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஐயோ, அது மாத்திரம் கிடைக்க கூடாதவங்க கையில கிடைச்சிட்டா இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்கே ஆபத்து. I never thought my own son would steal such grand documents from my own house. He's probably doing this for the bloody Kalayans. என்ன சொல்ற சௌத்ரி? உன் பையன் ஜெகன் உனக்கு எதிரா, நாட்டுக்கு எதிரா வேலை செய்யறான்னு சொல்ற? ஆமா. I can't believe it. ஆமாண்டா, இவ்வளவு நாள் அவன் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது நிரூபணம் ஆயிடுச்சு. You know something? இந்த கலையரசனுக்காக தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். என்ன இதுக்கு மேலேயும் நான் பேசாம இருக்கிறது சரியா படல சார். என்ன நீயும் ஜெகனுக்காக வக்காலத்து வாங்க போறியா இப்போ? நல்லவண்ணு இல்ல சார், அந்த லஞ்சம் இருந்த பொட்டி
மீனா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த பொட்டியில இருக்குது. எஸ். 4 லட்சம் வாங்கல சார். நீங்க அந்த அதிகாரியை கூட்டிட்டு உள்ள போய் காமின்னு சொன்னீங்கல்ல. எஸ். அப்ப போகும்போது அந்த மீனா அம்மா பெட்டியை ஓபன் பண்ணும்போது அங்க கரன்சி இருந்ததை நான் பார்த்தேன் சார். ஜெகன் ஏதோ சூழ்ச்சி செய்து உங்களை மாட்டி வைக்க போறான்றது எனக்கு தோணிச்சு. அதை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா நீங்கெல்லாம் மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லாம தான் சார் 4 லட்சம் வாங்கிட்டு தான் போய் சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க சார். என்ன நாயுடு சொல்றீங்க? நம்ம ஜெகனா? ஜெகனா இப்படி ஏயா நாயுடு அவன் தனியா தான் இந்த காரியத்தை செஞ்சான்னு நினைக்கிறேன், இல்ல வேற யாராவது இருக்காங்க? இல்ல சார், இல்ல. அவனுடைய கூட நட்பு அதுதான் சார் அவனை இப்படி வழிமாற போக செய்யுது. நாயுடு எவ்வளவு பெரிய மனுஷன், உன்னை போய் நான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிருயா. பரவாயில்ல சார், மன்னிப்புலாம் ரொம்ப பெரிய வார்த்தை சார். பரவாயில்ல சார். பரந்தாமா, நான் காலையில் உனக்கு ஃபோன் பண்ணும்போது ஜெகன் கூட இருந்தானா? இருந்தான், ஆனா வேற ரூம்ல இல்ல இருந்தான். நினைச்சேன் அவன் நீ பேசுறத ஒட்டு கேட்டிருப்பான்டா. அவன் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெலோ. பிளான் பண்ணி வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். இது இனிமேல் குடும்ப விஷயம் இல்லைண்ணா, குடும்ப விஷயம் இல்லை. அவன் யாருக்கு கொடுக்கக்கூடாதோ, யாரு கையில் கிடைக்கக்கூடாதோ அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டான்னா அவனை என் சொந்த மகனா பார்க்க முடியாது, ஒரு குத்தவாளியாக தான் பார்க்க முடியும். போறேன், இப்பே போய் அவனை தடுக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஜெகன் நம்ம மகங்க. அதனால தான் சொல்றேன் லக்ஷ்மி, நான் போய் அவனை காப்பாற்றணும், உடனே தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா அவன் வாழ்க்கையே போயிடும். இந்த பார், நான் போய் இப்போ அவனை தடுக்கிறேன், நீ குறுக்க வராம என்னை தடுக்க. வாங்க சார், வாங்க சார்.